ஹாய்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? நாம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா ஐ வாண்ட் யூவோட பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் இந்த பார்ட் போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும், மொயனோட அப்பா ஃபுல்லாலாம் சொல்லலாம், அந்த பார்ட் ஃபுல்லாக நடந்ததை சொல்ல எண்டிங்கில் என்ன முடிச்சோமோ அதுலேருந்து பார்க்கலாம், ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும், நம்ம மொயனோட அப்பா மொயனை கால் பண்ணி நான் சொல்கிற பையனை கட்டிட்டு தான் இருக்கணும், கட்டி கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீ நான் சொல்கிறேன் உனக்கு விருப்பமா இல்லைன்னுலாம் கேட்க மாட்டான். ஆல்ரெடி உன் விருப்பத்துக்கு போய் என் மானம் போனது போதும். நீ எனக்கு பொண்ணா பொறந்துட்டு அதனால உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாரு. அதோட முடிச்சோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத இந்த பாட்டுக்குள்ள போய் பார்க்கலாம், ஓகேவா? இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜிமினாவோட வீடு தான் காட்டுறாங்க. ஜிமினாவோட வீட்டில் பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லா மெம்பர்ஸும் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜங்குக் அண்ட் டேயாங்க்கு ஏன் ஒயன் மயக்கம் போட்டு விழுந்தா, ஒயன் மயக்கம் போட்டு விழுந்தானோன்னா ஷிவும் நிலாவும் ஏன் பதறினாங்க, அந்த விஷயத்த கேட்டோன்னு இன்னும் ஏன் பதறினாங்கன்னு கியூரியாசிட்டி அதிகமாகுது. ஏன் ஒயன் மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, இவங்க இங்கே கியூரியாசிட்டியாக பேசிகிட்டு இருக்கா. அந்தாண்டா இருக்க ஆரம் ஜென் கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. எப்புட்றா இந்த வயசுல இந்த பிள்ளைங்க இப்படி இப்படி ஒரு பையனை புல்லி பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், சன்னுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும், அவன் கிளாஸ்மேட்ஸ் மேலே நம்ம போய் பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்ல, நம்ம ஜென் சின்ன பசங்கடா ஏன்டா அப்படி சொல்கிற, மனசு கஷ்டமாயிடும், இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஆரம் நம்ம பையனுக்கும் அப்படி தானடா ஹர்ட் ஆயிருக்கும், அதை யோசிடா அப்படிங்க. ஆமாண்டா நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் ஹர்ட்டடு அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஜிம்மின் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம டேங் டேங் அண்ட் ஜங்குக் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு கூப்பிட்டோன்னா ஜங்குக் போயிடுறாரு. ஜங்குக்கு ஷுகா கூப்பிட்டு அதனால் போயிட்டாரு. நம்ம டேங் யோசிக்கிறாரு, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம், வயன்கிட்ட நீ எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தோன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் முடிவு பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் டேவும் வயன், நிலா, ஷிவ் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம நிலாவும் ஷிவ்வும் வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் ஒயன் வரலையா. நிலா போய் எழுப்பி விட ட்ரை பண்ணுறேன். ஆனால் நிலா தொட்டு பார்க்கும்போது ஒயனுக்கு ஃபீவராக இருக்குது. அதனால் ஒயனுடைய மொபைல்லேருந்து லீவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதனால் அவங்க இருக்கா. என்ன ஆகுது, நிலாவும் ஷிவும் மட்டும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வாயினை டேப்லெட்லாம் கொடுத்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட வச்சுட்டு போகிறாங்க. நம்ம நிலா தன்னோட டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாலவே அவங்க வெளியே இருப்பாங்கல்ல. அந்த இடத்துல நம்ம டேவ் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இவர் எதுக்கு இங்கே உட்காந்துருக்காருன்னு சொல்லி யோசிச்சுட்டே உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு பேஷண்ட் நம்பர் 1 வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. பேஷண்ட் நம்பர் 1 யார், நம்ம டேயாங் தான். நம்ம நிலாவும் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சு பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? என்ன ஆச்சு? என்ன சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு? நைட்டு தூக்கம் வரலையா? இல்ல கெட்ட கெட்ட கனவா வருதா? அப்படி இப்படின்னு கேட்க, நம்ம டேவங் சொல்ற ஒரே ஒரு விஷயம், உங்ககிட்ட பேச தான் நான் அட்மிஷன்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு சைக்கலாஜிக்கலா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அ எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா என்னோட பையன், அதாவது என் ஃப்ரெண்டோட பையனுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத பத்தியும், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தான் வந்தேன் நிலா அப்படிங்க. நிலா பர்சனல் விஷயத்த பேச நீங்க எதுக்கு அட்மிஷன்லாம் போட்டுட்டு வரணும்? இதுக்கு நீங்க என்ட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாவே நானே வந்திருப்பேன்ல, அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஓ! அப்ப என் கூட பேசுறது உங்களுக்கு பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி கேட்க, நிலா ஒரு மாரி நர்வஸ் ஆறா. நம்ம டேவங் "நிலா நர்வஸ்லாம் ஆகாதீங்க. உங்க பேஷண்ட்லாம் பார்த்து முடிங்க. நான் வெளிய வெயிட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு டேவங் வெளிய போயிறாரு. நிலாவும் எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்து முடிக்கிறா. பார்த்து முடிச்சுட்டு வெளிய வந்தோனே, நம்ம டேவங் வா ரூஃப் டாப்ல போய் பேசலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிறாரு. அவர் கையில பார்க்க லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அதனால லஞ்ச் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. 2 பேரும் பிரிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டே, அதாவது கீழ உட்காந்து சாப்பிட்டுட்டே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம டேவங் நிலாவே பார்த்துட்டு இருக்கா. நிலா கேட்குறா, "சரி உங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லன்னு சொன்னீங்களா? அது சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம டேவங்கும் சொல்றாரு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, என் ஃப்ரெண்ட் ஜிமினாக்கு ஒரு பையன் இருக்கான் சன்னுன்னு சொல்லிட்டு." அப்படிங்க. ஞாபகம் இருக்கு." அப்படிங்க. ஸோ ச அவன பத்தி தான் அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஏன் அந்த பையனுக்கு என்ன? அவன் நல்லா தானே இருக்கான். என்ன என் கூட பேச பயந்துக்கிறான், புதுசா ஆள் பார்த்தா பேச பயந்துக்கிறானா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இல்ல அவன் எந்த ஒரு பொண்ணுங்க கிட்டயும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டான். மோஸ்ட்லி எங்க 7 பேர தாண்டி வேற யார்ட்டயும் எதையும் பேச மாட்டான். அவங்க பாட்டி தாத்தா கிட்ட பேசுவான். வேற யார்ட்டயும் எதுவும் பேச மாட்டான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "அப்புறம் எப்படி ஒயின் கிட்ட மட்டும் பேசினா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது நம்ம டேங் சொல்றேன், "அதுதான் அதிசயம். எப்படின்னு தெரியல, ஒயின் கிட்ட மட்டும் நம்ம சன்னு பேசினான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதான் எங்களுக்கும் தெரியல. அது எப்படின்னு தான் நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, சரி. அது பெரிய இஷ்யூவா எங்களுக்கு அவ்வளவா பட்டது கிடையாது. இப்ப தான் பெரிய இஷ்யூவா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன புல்லி பண்ணியிருக்காங்க. அதனால அவன் அஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்ல,
ஓகே. அப்படிங்கிற மாரி ஒரு தயக்கத்தோடயே சொல்றா. "ஏன் நீ தயங்குற? இதே விஷயம் ஒயனும் கேட்டிருப்பாளோன்னு ஒயன் கேட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஆமா. ஆக்சுவலி ஒயனுக்கும் அம்மா கிடையாது. சன் மாரி தான். ஸோ அவங்க அப்பாவும் அவன் மேல பாசமா இருந்தது கிடையாது. ஸோ அவளுக்கு அவங்க ஸ்டெப் மதர் தான். ஸோ வந்துட்டு அதனால அவளுக்கு அந்த மாரி சின்ன வயசுல அவளும் புள்ளிய அனுபவிச்சிருக்கா. அதனால அவ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அவ பட்ட கஷ்டத்தெல்லாம் அவ சொல்லும்போது, தேவாங்க்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுது. டாங் வந்து ஒரு மாரி எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவரோட கண்ணு கலங்கிடுது. ஸோ நிலாவ பார்த்து, "ஒயன் அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காளா? ஆனா அவ அப்படி நடந்துக்கிட்டதே கிடையாதே!" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுதான் அவன் நேச்சர். எவ்வளோ ஒரு ஹர்ட்னஸ் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுப்பா. எதையுமே ஃபேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டா. அதுவும் ஒர்க்குன்னு வந்துட்டா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் பண்ண மாட்டா. ஆனா நேத்து அவளுக்கு அந்த விஷயம்லாம் சேர்ந்து சைக்கலாஜிக்கலா இஷ்யூ குடுத்ததுனால மயக்கம் விழுந்துட்டா. மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இல்லைன்னா அவ விழுந்திருக்க கூட மாட்டா. அப்படிங்கிற மாரி நிலா வந்து நம்ம டாம் கிட்ட சொல்ல, இவங்க வந்துட்டு ஓகே அப்படிங்க. சரி இன்னொரு விஷயம் கேட்கணும்னு சொன்னீங்களே, அதான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, நான் அந்த விஷயத்துக்கான பதில் கிடைச்சிருச்சு. ஏன் மயக்கம் போட்டு விழுந்தான்னு கேட்கணும்னு நினச்சேன். அத நீயே சொல்லிட்ட. எனக்கு வேற எந்த விஷயமும் இல்ல. ஆனா எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொன்னா கேட்பியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் வந்து நிலாவ கேட்க, நிலா வந்து நீங்க சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி சொல்ல, "நிலா உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா, ஆ அழகா இருக்க, நல்லா படிச்சிருக்க, டாக்டரா இருக்கேங்கிறத தாண்டி, எனக்கு பர்சனலா இது உனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி நான் பட்டயா அவங்க வந்து நிலா கிட்ட சொல்ல, "நிலா எப்படி நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்க? எனக்குன்னு யாரும் கிடையாது. அயனன், சிவும் மட்டும் தான். மித்த யாருமே எனக்குன்னு கிடையாது. நீங்க எப்படி என்ன செலக்ட் பண்ணீங்க?" அப்படிங்க. டியோங்க்கு இந்த வேர்டு ஒரு மாரி, "என்ன இந்த பொண்ணு யாருமே அவளுக்கு கிடையாதுன்னு சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நிலா சொல்ற? உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆக்சுவலி நான் ஒரு ஆர்ஃபன்." அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா சொல்றா. ஸோ நான் எப்படி சொல்றது? அது பெரிய இஷ்யூவா சொல்லாம, அப்படி சொல்லட்டு உனக்கு வந்து ஆர்ஃபனுங்கிற வேர்டு கேட்கும்போது ஹர்ட்டடா இருக்கு. நிலா நிலாவோட கைய பிடிச்சிட்டு சொல்றாரு. நிலா, இவ்வளோ நாள் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும்னு மட்டும் தான் நெனச்சிருக்கேன். லவ்வரா இருக்கணும்னு மட்டும் தான் நெனச்சேன். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது நானும் நீயும் பார்த்து. ஆனா, இப்ப எனக்கு தோணுது, என்னால உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கணும்னு தோணுது. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்ன லவ் பண்றேன். ஸோ லவ் பண்றியா? டேட் பண்ணலாமான்னு தான் உன்கிட்ட கேட்கல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும். நீ ஆர்ஃபனுன்னு மட்டும் சொல்லாத. என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நிலா. ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா? ஐ லவ் யூ. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நிலா அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு சொல்றாரு. நிலாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ கண்ணு கலங்கியிருக்கு. ஸோ நிலா வந்துட்டு, "நீங்க நான் ஆர்ஃபனுங்கிறதுனால பரிதாபப்பட்டு என்ன அக்செப்ட் பண்ணிக்க வேணாம். ஸோ எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நான் இப்போ டாக்டராக இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். எனக்குன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோட 2 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலி என்னை தன்னா அவங்க பொண்ணா நினைக்கிறாங்க. அப்படிங்க, "ஓ! ஒயனோட வீட்டில் சொல்றியா நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு டயம் கேட்க, "இல்ல. ஒயனோட அம்மாவுக்கு நான் பொண்ணு மாரி தான். ஆனா என்னை ஃபேமிலி மெம்பரா பார்க்குறது சிவோட அப்பா தான். ஸோ சிவுக்கு நான் தங்கச்சி மாரி தான் அவங்க வீட்ல. சிவுக்கு என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க அப்பா எனக்கும் செய்வாரு. ஸோ சிவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி பார்த்துப்பாங்களோ, அதே மாரி தான் வந்து என்னையும் பார்த்துக்கிறாங்க. ஒயனை எப்படி சிவோட அப்பா பார்க்குறாரோ பொண்ணு மாரி, அதே மாரி தான் என்னையும் பார்க்குறாரு." அப்படின்னு சொல்ல, இப்போதான் டேயாங்க்கு வந்து ஹாப்பியா இருக்கு. சிவுக்கு தங்கச்சிங்கும்போது தான், அப்பாடாங்கிற மாரி பெருமூச்சு விட்டுட்டு, "சரி பரவால்ல. நான் உன்ன பரிதாபத்தினால காதலிக்கல. உன்ன காதலிச்சேன். ஆனா, இப்ப நீ ஆர்ஃபனுன்னு தெரிஞ்சோனே, சீக்கிரம் உனக்கு ஒரு ஃபேமிலி குடுக்கணும்னு தான் நெனைக்கிறேன் நிலா. நான் உன்ன வந்து பரிதாபத்தினால காதலிக்கல. உன்ன எனக்கு புடிச்சிருக்கு. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல உன்ன எனக்கு புடிச்சிருக்குன்னு தெரியல. ஆனா, உன்ன எனக்கு புடிச்சிருக்கு. நீ எனக்கு வேணும்னு தோணுது. அவ்வளோதான் நிலா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நம்ம நிலாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ நிலாக்கு கால் வருது. ஸோ நிலா வந்து கீழ, அதாவது டிபார்ட்மெண்ட்லேருந்து சைக்காலஜிக்கல் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம நிலாக்கு கால் வர, ஸோ எனக்கு கால் வருது டைம் அப்படிங்க. சரி நிலா உனக்கு டைம் கொடுக்குறேன். ஸோ நீ வந்துட்டு எனக்கு பதில் லேட்டா கூட சொல்லலாம். ஆனா நான் உன்ன காதலிச்சுட்டே தான் இருப்பேன். சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உனக்கு ஒரு ஃபேமிலி குடுக்கணும்னு நெனைக்கிறேன். என் அப்பா, அம்மா உன் அப்பா, அம்மாவா நீ நினைக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி டேங் சொல்லிட்டு போயிறாரு. ஸோ ஈவினிங்கும் ஆயிடுச்சு. ஸோ டேங் வந்து நம்ம சன்ன வந்து கூப்பிட்டுட்டு வராரு. ஸோ அவர் தான் போய் கூப்பிட்டு வர போயிருக்காரு ஸ்கூல்ல இருந்து. ஸோ கூப்பிட்டுட்டு வரும்போது சன் சொல்றான், "அங்கிள் இப்படி போங்க, அங்கிள் அப்படி போங்கன்னு" சொல்ல, "இது வீட்டுக்கு போற வழியில தம்பி, ஹாஸ்பிட்டல் போற வழி" அப்படிங்க. "ஆமா நான் போய் என்னோட மம்மி பார்க்கணும்" அப்படிங்கிறான். ஸோ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டயாங்க கூட்டிட்டு போறாரு. டயாங் வந்து காலையில நிலாவ மட்டும் தான் பார்த்துருப்பாரு. ஒயன பார்த்துருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியாது ஒயன் ஹாஸ்பிட்டல் வரலங்கிற விஷயம் தெரியாது. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அ பீடியா
சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போணும். இந்த மாரி நான் இந்த டிபார்ட்மெண்ட் போணும்னு சொல்லி கேட்கும்போது, ஓகேன்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க போயிட்டு ஒயன் டாக்டர் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, ஒயன் டாக்டருக்கு ஃபீவர். ஸோ, அதனால வரலன்னோனே, நம்ம சன்னுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அம்மாவுக்கு ஃபீவரா? நேத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கல்ல. அம்மாக்கு அதனால ஃபீவர் வந்துடுச்சா அங்கிள்? அப்படி சொல்லிட்டு நம்ம சன் கேட்க, ஸோ நம்ம அ டெயோங்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ம் எனக்கு தெரியல. வேணா அட்ரஸ் வாங்கிட்டு போய் அம்மாவ பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு டெயோங் சொல்றாரு. நம்ம சன் சொல்றான். அங்கிள் அவ்வளோ சீக்கிரம் அட்ரஸ் குடுக்க மாட்டாங்க. எப்படி வாங்குறதுன்னு நீங்க கேட்டா தப்பா நினைப்பாங்க. இங்க இருக்க எந்த டாக்டரும் அட்ரஸ் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சன் சொல்லும்போது நம்ம டெயோங் இருந்துட்டு, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு போய் பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குழந்தைங்க மாரி 2ங்களும் பேசிட்டு இருக்குங்க. சார் நம்ம சரி ஓகே, ஓகே. நீங்க நீங்க ஜங்க்குக் அங்கிளையும் கூப்பிடுங்க. நம்ம 3 பேர் போய் பார்த்துட்டு வரலாம். ஆனா அப்பாகிட்ட சொல்லாதீங்க. அப்பா டென்ஷன் ஆயிருவாரு. அப்பா என்ட்ட ஒரு டைம் சொன்னாரு. "நீ போயிட்டு நீ போயிட்டு மம்மி என்னைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க டாக்டர். ஸோ அதனால நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது." அவங்க உன்ட்ட சொன்னாங்கல்ல. ஸோ வந்துட்டு "நீ என்னைக்கு நல்ல பையனா இருக்கியோ, நானே உன்கிட்ட வந்துருவேன்னு" சொன்னாங்க. ஸோ அது மாரி வந்துருவாங்க. ஸோ நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜங்குக் அங்கிள மட்டும் வர சொல்றீங்களா? அப்படி சொல்லி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டேங் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த மாரி பீரியாடிஸ்ட்ல இருக்க ஒரு டாக்டருடைய அட்ரஸ் வேணும். வயன டாக்டரோட அட்ரஸ் வேணும்னு சொல்லி கேட்க, அவங்களும் குடுத்துறாங்க. ஸோ வாங்கிட்டு நம்ம டேங் வந்து ஜங்குக்கு கால் பண்றாரு. ஜங்குக்கு கால் பண்ணி, "டேய் வாடா" அப்படின்னு சொல்லி சொல்ல, பக்கத்துல ஜிம்முன்னு வந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக் கேட்பான், "எதுக்குடா நான் வரணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "வயனுக்கு உடம்பு சரியில்லையான்டா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த வேர்ட் வந்து ஜங்குக் பேசும்போது ஜிமினா காதுல விழும். ஸோ ஜிமினா அத நோட்டீஸ் பண்ணிட்டு, "என்ன அவளுக்கு உடம்பு சரியில்ல, நேத்து வேற மழையில நனைஞ்சிட்டு இருந்தா, பித்து புடிச்ச மாரி போயிட்டு செவுரு மேல ஏறி நின்னுட்டு கீழ விழுந்து சாவறேன்னு சொல்லிட்டு இருந்தாளே" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அவரால ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்றாரா. ஸோ நம்ம ஜங்கு கேட்குறாரு கால் வச்ச பிறகு, "என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லடா எனக்கு ஹெட்டேக்கா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வராரு. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தா டயாங் அண்ட் சன் இருக்காங்க. ஸோ ஜிமினா வீட்டுக்கு போய் பார்த்தா சன்ன காணோம். ஸோ டயாங்க்கு கால் பண்ணி, "டேய் என்னடா பையன காணோம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நாங்க 3 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போறோம்டா" அப்படின்னு போய் சொல்றாரா. ஸோ நம்ம ஜிமினுக்கு புரிஞ்சிருது. சரி எனக்கு ஃபீவருன்னு சொல்லிட்டு நம்ம டயாங் தான் சொன்னா. ஸோ டயாங், ஜிமின் டயாங், ஜங்குக், சன் 3 பேரும் வந்து ஒயன பார்க்க போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா வந்து ஓகேன்னு விட்டுர்றாரு. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண வேணாம். அது அவங்க விருப்பம். போகட்டும்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்கலாம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஸோ என்னோட வீட்டுக்கு ஒயினுக்கு இன்னும் கான்ஷியஸாவே இல்ல. அவளுக்கு ஃபீவரிஷ் அப்படியே இருக்கு. டேப்லெட் போட்டும் குறையவே இல்ல. ஸோ வந்து ஒரு மாரி வெக்ஸ் ஆகி படுத்துட்ருக்காங்க. ஸோ காலிங் பெல் ரிங் பண்ண ஷிவ் வந்திருப்பான் மதியமே டியூட்டி முடிச்சுட்டு. ஆ இவளுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறதுக்கோசரம் பார்த்துக்க வந்திருப்பாங்க. ஸோ வந்து கதவ ஓப்பன் பண்ணுறது ஷிவ்வு. ஷிவ்வு இவங்க 3 பேரும் பார்த்தோன்னே ஒரு மாரி பார்த்துட்டு, "எக்ஸ்கியூஸ் மீ" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நாங்க ஒயன பார்க்க வந்தோம். நேத்து அவங்களுக்கே ஆல்ரெடி உடம்பு சரியில்ல. ஸோ நாங்க ஹாஸ்பிட்டல் போய் கேட்கும்போது ஃபீவருன்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் கிட்டேருந்து அட்ரஸ் வாங்கிட்டு வந்தோம் ஷிவ்" அப்படிங்க. "சரி உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஷிவ் உள்ள கூப்பிட்டுட்டு போயிட்டு, "வயன் உள்ள படுத்துருக்கா" அப்படிங்க. நம்ம சன்னு பேகெல்லாம் வேக வேகமா வந்து கழட்டி கவுச் மேல போட்டு மம்மி மம்மி மம்மின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போகிறான். உள்ளே ஓடி போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போய் அது பெட் மேலே ஏறி அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, "அம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா? ஃபீவராக இருக்கா? எனக்கு கஷ்டமாக இருக்குது" அப்படி சொல்லி நம்ம சன்னு சொல்ல வான்னு சொல்கிறா. "சன் எனக்கு ஃபீவராக இருக்குது, தள்ளி படுத்துக்கோ, ஃபீவர் உனக்கும் வந்துடும்" அப்படிங்க. ஷிப்பு வந்து வயனோட வாய்ஸை கேட்டுட்டு, "என்ன வயன் பேசுகிறா? இவ்வளோ நேரம் ஃபேட் ஆகி தானே இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்க நம்ம சன்னும் அவளும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. சிவுக்கு வந்து ஒரு ஹாப்பி பிகாஸ் ஏன்னா இவ்வளோ நேரம் ஒயின் பேசியிருக்கவே மாட்டா. சன்னோட வாய்ஸை கேட்டோன்னே முழிச்சிட்டாங்கும்போது சிவுக்கு ஹாப்பியாக இருக்குது. சன்னை தூக்கிட்டு தேங்க்யூடா என்னோட தங்கச்சி கண்ணு முழிச்சதுக்கு காரணம் நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறான்னா சன்னு வந்துட்டு என்னை இறக்கி விடு, என்னை தூக்காத, என்னை இறக்கி விடு, இறக்கி விடு, என்னை இறக்கி விடு, இறக்கி விடுன்னு கத்திக்கிட்டே இருக்கானா. நம்ம சிவை இறக்கி விட்டுறான். சரி நம்ம வயன் பக்கத்துலேயே பார்த்துட்டு, "நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன், போங்க நீங்கள் 2 பேர் போங்க, நான் மம்மியோடு தான் இருப்பேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஷிவ் கிட்ட ஷிவ் முன்னாலே மம்மி மம்மின்னு இவ்வளோ கூப்பிட. ஸோ நம்ம ஜங்கு கண்டேன் டே நீ வரலனா உங்கள் அப்பா அடிப்பான்டா, எங்கள் 2 பேரும் வந்துடுடா ப்ளீஸ்டா அப்படிங்க. நம்ம நம்ம ச சன் இருந்துட்டு, "இல்ல நான் வரமாட்டேன்னு" சொல்லிடுறான். ஸோ நம்ம டேங்க் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம டேங் வந்து ஜிமினா சன் வந்து சொல்றா, "நீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க. நான் என் அப்பா கிட்ட சொல்றேன். நான் குரூப் ஸ்டடி என் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுறேன்னு சொல்றேன்" அப்படிங்க. நம்ம ஜங்கு கேட்குறான், "ஏய் குரூப் ஸ்டடினா என்னன்னு தெரியுமாடா? நீ இந்த வயசுல குரூப் ஸ்டடி பண்ணுறேன்னா உங்க அப்பா நம்பிருவானாடா?" அப்படிங்க. "எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல,
குரூப் ஸ்டடினா என்னடா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறது தானே அங்கிள், எனக்கு தெரியுமே அப்படிங்க. எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன்னு கேட்டால் என்னென்னு சொல்லுவேன்? நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னு சொல்ல, டேய் பார்க்க குட்டி பையனா இருக்கா, ஆனால் உன் மூளை வேலை செய்யுது பாரு எவ்வளோ மெச்சூர்டா அப்படின்னு சொல்லி நம்ம சங்குக்கு வந்து தலையில தட்டுறாரு. அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து கால் பண்ணி கொடுக்குறான் ஜிமினாக்கு. ஸோ நம்ம சன்னு, டாடி டாடி அப்படிங்கிறானா, என்னடா சொல்லுடா அப்படிங்க. நான் மம்மி பார்க்க வந்தேன் அப்படிங்கிறானா, என்னாச்சு எதுக்கு நீ போய் மம்மி பார்க்க போன அப்படிங்க. மம்மிக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர். ஸோ அதனால நான் மம்மி பார்க்க வந்தேன்னா அவங்க கூடவே இருக்கட்டா இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் டாடி அப்படிங்க. ஸோ மம்மி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஜெமீன் கேட்குறாரு. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அமைதியாக இருந்துட்டு ஸோ நம்ம சன் வந்து வயனை வந்து பவுட் பண்ணிட்டேம்மா, நான் உன் கூடவே இங்கேவே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துக்கிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான், இதுக்கு மேலே கேட்க மாட்டேன், குட் பாய், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உன் கூட இருக்கணுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னை கேட்க நம்ம வயனை இருந்துட்டேன். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகே உங்கள் அப்பாவுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்குறாளா, என்ன நீ டேடி மாதிரியே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னை சொல்கிறான். நம்ம வயன் வந்துட்டு ஓ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்க, இல்லைம்மா அப்பா கேட்டாரு, உனக்கு ஓகேனா நீ இருந்துக்கோ, அப்போ அம்மாவுக்கு ஓகேனா இருந்துக்கோன்னு சொல்லிட்டாருமா. ஸோ அதனால தான் உன்னை கேட்டேன் அப்படிங்க. ஓகே எனக்கு ஓகே உங்கள் அப்பாவுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு நீங்கள் இரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம சன்னு வந்து காலில் இருக்க ஜிம்மின்னு கேட்டேன், அம்மா இருக்க சொல்லிட்டாங்க டாடி, நானும் இங்கேயே இருக்கட்டா ப்ளீஸ் அப்படிங்க. ஓகே, ஆனால் அம்மா ராவடி பண்ணக்கூடாது, அம்மாவுக்கு ஆல்ரெடி ஃபீவர் இருக்குது. ஸோ நீ ஏதாச்சும் ராவடி பண்ணால் மம்மிக்கு ஃபீவர் அதிகமாகிடும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சன் வந்து அங்கேயே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு அண்ட் டெயாங் கிளம்புறாங்க. ஸோ டெயாங் கிளம்புற டைமில் தான் நிலா வரா. டெயாங் வந்து நிலா வரதை கவனிக்கல. ஆனால் நிலா டெயாங் போகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. ஸோ அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எதனால் சிரிக்கிறான்னு அவளுக்கும் தெரியல. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா இவ்வளோ ரூமுக்கு வரா. ஸோ வந்துட்டு வயனுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறா. ஸோ சன்னன் வயன் வந்து ரூமில் வந்து விளையாண்டுட்டே படுத்துட்டு இருக்காங்க, பேசிகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அம்மா இன்னைக்கு தான் இதெல்லாம் என் ஸ்கூலில் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டே பேசிகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா நைட்டும் ஆகுது. ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம நிலா வந்து வயனை கூட்டுறாலாம். ஸோ வயனை கூட்டும் போது சன்னுக்கு வந்து வச்சு கொடுத்துருப்பா பிளேட்டில். ஸோ சன்னு வந்து சாப்பிடாம அந்த ஸ்டாப்ஸுக்கு வச்சு விளாண்டுட்டே இருப்பானா. நிலா என்ன பண்ணுவானா, நிலாவே வயனை கூட்டும் போது சன்னுக்கு ஊட்ட சன் சிரிக்கிறான். சிரிச்சிட்டே இருக்க. ஸோ நம்ம வயன் கேட்குறான், ஏன் சிரிக்கிற அப்படிங்க. ஆமாம், மம்மிக்கும் சன்னுக்கும் ஒரே ஆண்டி ஊட்டுறாங்கல்ல அதனால சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓஹோ அப்படியா, ஆண்டி கிட்ட பேசுறியா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, எங்கள் மம்மிக்கு ஃப்ரெண்டு தான் எனக்கும் ஃப்ரெண்டு தானே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அதாவது இந்த பெட்லேருந்து எக்கி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ரூமில் தான் அவங்க 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் நம்ம டோரை ஓப்பன், அதாவது காலிங் பெல் ரிங் அது. ஸோ கா கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே நிற்கிறது தாரா. தாரா யாருன்னா நம்ம வயனோட சிஸ்டர். ஓகேவா, எதுக்கு வந்திருக்கா ஏன் வந்திருக்காங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவாடா. ஸோ பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்கள். ஓகே, எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஓகேவா.